Hey guys, welcome to Rahul Random. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா Realme 6 Pro உடைய அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூவை தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Realme 6 Pro லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலே ஆகுது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சில முக்கியமான யூசேஜுக்காக நான் இந்த மொபைலை வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ்லேருந்து பார்க்கலாம். பாக்ஸோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா Realme 6 Pro அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைட்ஸ்லேயும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, வேறு எதுவுமே இல்லை. எல்லோ கலர் பாக்ஸ். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு சில ஹைலைட்டட் ஃபீச்சர்ஸ்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாக்ஸோட கீழ் பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேர் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத. அண்ட் பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 20,000 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6GB RAM 64GB ஸ்டோரேஜ் வேரியன்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சின்ன ஒரு பேக் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாரண்ட்டி இன்ஃபர்மேஷன் கைடு, அதுக்கப்புறமா குயிக் ஸ்டார்ட் கைட்லாம் கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் எடுத்து வாரம் வச்சிடலாம். அண்ட் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கேஸும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம எடுத்து வாரம் வச்சிடலாம். ஓரளவு நல்ல குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் நமக்கு மொபைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எடுத்து இப்போதைக்கு வாரம் வச்சுட்டு உள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 30 வாட்ஸ்க்கான சார்ஜர். இதில் பார்த்திங்கன்னா மேலே எதுவுமே அவங்க மென்ஷன் பண்ணல சூப்பர் ஊக்கானன்ட்டு. அண்ட் கூட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டைப் C to USB கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல குவாலிட்டியில் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் எடுத்து வாரம் வச்சுக்கலாம். அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சிம் இஜெக்டர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ மொபைலுக்கு வருவோம். ஸோ மொபைலை ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பிரித்து எடுத்துடலாம். ஸோ மொபைலோட டிசைன் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் அந்த பேக் சைடில் பார்த்திங்கன்னா அந்த தண்டர் மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க. அதுவும் அந்த லைட்டில் பார்த்திங்கன்னா ரொம்பவே க்ளோ ஆகுது சூப்பராக. நான் வாங்கியிருக்க ஃபோன் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர் வேரியன்ட். ஸோ இந்த கலருக்கு சூப்பராக மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா கிளாஸ்டிக் அப்படின்ற மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே ரியல்மி அப்படின்ற லோகோ இருக்குது. அண்ட் குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளாஷ் இருக்குது. ஃபோனோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிங்கர் பிரிண்ட்டாகவும் ஒர்க் ஆகும். ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் அப் அண்ட் டவுன் பட்டன் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிம் ட்ரேவும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. அண்ட் 2 சிம், அதாவது நேனோ சிம் போட்டுக்கலாம். அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான மைக் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தீங்கன்னா நமக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. அதில் ப்ரைமரி மைக்ரோஃபோன், டைப் C போர்ட் அண்ட் ஸ்பீக்கர்ஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 6.67 இன்ச்சஸ்க்கான FullHD IPS LCD பேனல், 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கூட. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டூயல் கேமராஸும் இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபோனை பூட் அப் பண்ணிடலாம். Realme UI அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1.0, அதாவது நார்மல் வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. 2.0 இன்னும் அப்டேட் வரல. ஸோ UI பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போதைக்கு எந்த விதமான லேகிங் இஷ்யூவோ எதுவுமே ஃபீல் ஆகலை. இப்போ நம்ம கேமரா டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியர் சைடில் பார்த்தீங்கன்னா குவாட் கேமரா செட்டப் கொடுக்குறாங்க. 64 மெகாபிக்சல் ப்ரைமரி அண்ட் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட், ஒரு 12 மெகாபிக்சலுக்கான 2x டெலிஃபோட்டோ அண்டு ஒரு 2 மெகாபிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் கொடுக்குறாங்க. ஸோ இப்போதைக்கு சாம்பிள் ஷாட்லாம் எடுத்து பார்த்த வரைக்கும் ஃபோட்டோ குவாலிட்டிலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 16 மெகாபிக்சல் ப்ரைமரி அண்ட் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் அப்படின்ற ஒரு டூயல் கேமரா செட்டப் இங்கே கொடுக்குறாங்க. ஸோ டிஸ்பிளேவும் நல்லா இருக்குது. அண்ட் கேமராஸும் ஓரளவு குறை சொல்லிக்கிற அளவுலாம் இல்லை, சூப்பராக தான் இருக்குது. அண்டு பேட்ரி அப்படின்னு வரையில் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு 4300 mAhக்கான பேட்ரி கொடுக்குறாங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு 30 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் பாக்ஸே நமக்கு கொடுத்துட்றாங்க. இங்கே டைப் C போர்ட் தான் இருக்குது. அண்ட் அதில் எந்த விதமான குறையும் கிடையாது. ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்னாப்ட்ராகனுடைய 720G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஆண்ட்ராய்ட் பார்த்தீங்கன்னா Android 10, அதாவது Android Q தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே நமக்கு 90 Hz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. ஸோ 90 Hzல பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. ஃபஸ்ட் இம்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த விதமான குறையும் இல்லை, சூப்பராக ஒர்க் ஆகுது. ஃப்யூச்சரில் அதாவது ஒரு 10-15 நாள் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபுல் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன விதமான குறைகளை நான் ஃபேஸ் பண்ணேன், அதுக்கப்புறம் எது சூப்பராக இருக்குது அப்படின்றதெல்லாம் அந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போதைக்கு இந்த ஃபோனோட
டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ உங்களிடமிருந்து விடைபெறுவது ராகுல். பை பாய்.